வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான குழந்தைங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், ஹெல்த்தியானது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல ரெண்டு பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா கனிஞ்சதாக எடுத்துக்கோங்க. நான் சின்ன வாழைப்பழமாக இருக்கனால 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எடுத்தது அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லா கனிஞ்சதாக இருந்தால் தான் இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே நம்ம ஒரே மாதிரி ப்ரெட்டை வச்சு ஆம்லேட் போட்டு கொடுப்போம். இது வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 2 வாழைப்பழம், ஒரு கப்பு கோதுமை மாவு. அதுக்கு தகுந்தாப்புல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க, ஜீனி. கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அரை கப்பு அளவுக்கு பால் சேர்த்து நல்லா வலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஜீனியினுடைய இலக்கத்துக்கும் வாழைப்பழத்தன்மையினுடைய இலக்கத்துக்கும் நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ரெட்டில் ஒட்டி வரும், கோட்டிங் கொடுத்து வரும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவை கிடையாது, பால் மட்டுமே சேர்த்தா போதும். ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க, அளவாக இருக்கும். இது 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நடுவில் கட் பண்ணோம்னா 8 ஸ்லைஸாக வரும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஓரங்கள்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மீதமான தீயில் அடுப்பில் எண்ணெயில் வச்சுட்டு நம்ம பஜ்ஜி மாவு போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் டீப் ஃப்ரை இல்லாமல் சேலோ ஃப்ரை கூட பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். 2 இதுலேயும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. சட்டுன்னு உங்களுக்கு ப்ரெட்டு சீக்கிரம் வேகக்கூடிய தன்மை உள்ளது. வாழைப்பழம் சேர்த்துருக்கோம், கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பு. எண்ணெயும் ரொம்ப அதிகமாக காய்ச்சல் இருக்கக்கூடாது. நல்லா பொசுன்னு பஜ்ஜி மாதிரியே இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரெட்டு, வாழைப்பழம், பால் வேறு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சக்கரை வேண்டாம், ஜீனி வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப எண்ணெய் குடிக்குதுன்னு நினைக்க வேண்டாம். தண்ணியாக கலந்தால் தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும். நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம கெட்டியாகவே போட்டுக்கிட்டோம்னா எண்ணெய் குடிக்காது. அதில் 2 பக்கமும் ஃப்ரை ஆன உடனே எடுத்துருங்க. இதே போல் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் உங்களுக்கு. ப்ரெட்டுனால பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.